நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நினச்சது என்னோடய வாய்ஸ் தான் எனக்கு வந்து ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கட்ட குரலாக இருக்குது, பையன் வாய்ஸ் அப்படின்னு என் கூட இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள், ஆம்பளை தொண்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மணியும் நானுமே அப்படி தான் ஒரு மேரேஜில் மீட் பண்ணோம். ஏதாவது ஹெல்ப்னா அவங்க கேட்பாங்க. இப்போ இந்த ஏதாவது ப்ரொமோஷன் வருதுன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் நான் இங்கே வரவா அப்படின்ட்டு. வீட்டுக்குன்னா வர்றது அதுலேயுமே நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம அவங்கள வந்து நல்லவங்க நம்பி கேட்டுட்ருப்போம். ஹெல்ப் பண்ணுறப்ப பண்ணியிருக்க மாட்டாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து அப்போ தான் அவங்கள பற்றி தெரியும். ஓ அப்போ வந்து நம்ம தேவைக்கு பண்ணியிருக்காங்க, நம்ம ஹெல்ப்னு வரும்போது வரமாட்றாங்க அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டேன். ஜுவல்லரி ப்ரொமோஷனுக்கு ஒன்று ரிஜெக்ட்லாம் ஆச்சு. 400Kலாம் இருக்கும்போது 800K பீப்புள்ஸ்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அப்போல்லாம் எனக்கு தோணும் இவ்வளோ ப்ரொமோஷன் இருக்குது, ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பேமெண்ட், இவங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தாலே அதை வச்சு தானே ஜட்ஜ் பண்ணுறாங்க. ரீலுக்கு கீழேயோ கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தால் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹேண்டில் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். பார்க்க மாட்டேன், டெலிட் பண்ணுறது. பாதி இது ஃபேக் ஐடி சார். இது வரைக்கும் எவ்வளோ ஐடி பிளாக் பண்ணியிருப்பீங்க? 100+. பார்ட்னர் அப்படின்னும் போது நான் பேசுகிறத கேளுங்க, நீங்கள் பேசுகிறத நான் அப்புறம் கேட்குறேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இனிஷியலி என்ன ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு? இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா. சரி இன்ஸ்டா எடுத்து யூஸ் பண்ணா செல்லை உடச்சிருவேன் அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல. முன்னாடி சப்போர்ட் இல்லை அப்பா அம்மா. இது சரி வராது, கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியாது உனக்கு, எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது, வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் சீரியல் வந்து மீனாட்சி சுந்தரம் 100 daysல முடிஞ்சிருச்சு. அங்கே ஏதோ சேனல் இஷ்யூ, ஆர்டிஸ்ட் இஷ்யூனால ட்ரா பண்ணிட்டேன். யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அந்த செட்டில்? அவங்க தான் பார்ட்னர் மாதிரி கூட இருந்துட்டு. ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் சொல்லுங்க, ரெகுலராக வந்து என்ன பண்ணீங்க? இங்கே இருக்கு காஃபி தூள், சுகர், அப்புறம் டர்மரிக், ஹனி அதெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு போன வீக் ட்ரை பண்ணேன். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. EVP ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர், பூந்தமல்லி. பிக்கெஸ்ட் ஈவென்ட் டெஸ்டினேஷன், 8000+ பார்க்கிங். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல வந்து மது இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மது. வணக்கம். இப்போ மதுவை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் மதுரை பொண்ணுன்னு தெரியும். ஸோ அந்த மதுமாக்கு பின்னாடி ஒரு ஃபுல் நேம் என்ன? என் பேர் மதுமதி. மதுமதி. ஸோ வந்து இனிஷியலி இன்ஃப்ளூயன்சிங் பண்ணிட்டுருந்தீங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எப்படி மாறுச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்? ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ் இதுதான் சும்மா ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல், ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் அந்த மாதிரி போனது, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக போனது. அதுக்கப்புறம் சேனல்லேருந்து கூப்பிட்றது, இன்ஸ்டா மூலியமாக தான் வந்தது ஃபுல்லாக. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் சீரியல் வந்து மீனாட்சி சுந்தரம். ஐ திங்க் அது ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஒரு சீரியல் நடித்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களை பார்க்குறப்பையும் சரி, நம்ம ஊரில் இருக்க ஒரு பொண்ணு நடிக்க போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லுங்கள். அது எனக்குமே ரொம்ப ஷாக்கிங் தான். ஃபேக்காக தானே நிறைய போகிறோம், டக்குன்னு எப்படி ஒரு இது சான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் இன்டர்வியூலாம் கூப்பிட்டாங்க, சரி அட்டன் பண்ணலாமா, ஆடிஷன் போகலாமா வேணாமா அப்படின்னு இருந்துச்சு. சரி போய் ட்ரை பண்ணிடலாம், பயந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சரி ஃபேக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ணேன். ஒரு 1 week 2 weeksக்கு ரிப்ளை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டேன் போது தான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நானா சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னப்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃபஸ்ட்டாக எனக்கு சீரியலு. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஜாலியாக இருந்தேன். ஞாபகம் இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷாட் வந்து என்ன வச்சாங்க, என்ன டைலாக் பேசுனீங்க ஞாபகம்? ஞாபகம் இருக்குது. SV சேகர் சாருக்கு வந்து நான் காஃபி கொடுக்குற மாதிரி, அவங்க காஃபி ஆற்றிட்டு இருப்பாங்க, நான் அந்த இடத்துல வந்து குட் மார்னிங் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக எனக்கு ஹாப்பியாக இருந்தேன். அதில் ஷார்ட் வைக்கும்போது ஹாப்பியாக இருந்தேன், என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது ஜாலியாக இருந்தேன். ஓகே. அந்த மொமெண்ட் வீட்டில் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை டிவியில் பார்க்குறப்போ? அம்மாவுக்கு ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி சப்போர்ட் இல்லை அப்பா அம்மா. அதுக்கப்புறம் சரி பொண்ணு நம்மளுக்கு ஏதோ பண்ணுது, ஏதோ தப்பாக பண்ணாமல் கரெக்டாக பண்ணுது அப்படின்ட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி. அவங்க வேணான்னு முன்னாடி ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களாம் இப்போ கால் பண்ணி உன் மகளை நான் டிவியில் பார்த்தேன், டெய்லி பார்க்குறேன் அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பி. அம்மா இனிஷியலி நோ, வீட்டில் எல்லாம் நோ சொல்லியிருந்தாங்க முன்னாடி, வேண்டாம் எதுக்கு அப்படின்னு. இப்போ எல்லாம் ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்க, பரவாயில்ல, மாறிட்டாங்க அப்படின்னு. ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்குல்ல, என்ன இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோட அந்த ஒரு சப்போர்ட்டோட நம்ம பண்ணுறப்போ ஒரு செம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் நம்ம தனியாக இவங்க எல்லாரையும் அப்போஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமேன்றப்போ இனிஷியலி என்ன ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு? இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா. சரி இன்ஸ்டா எடுத்து யூஸ் பண்ணாலும் செல்லை உடச்சிருவேன் அப்படின்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ அப்போல்லாம் ரொம்பலாம் இல்லை, ஒரு 100K கிட்ட இருந்துச்சு, அவ்வளோதான். அப்போ இருக்கும்போது அப்பா நோன்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்கம் இதெல்லாம் நான் பண்ணுறேன், அப்புறம் நல்லதாக தான் பண்ணுறேன், கெட்டதெல்லாம் பண்ணல, சம்திங் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் என்ன கொடுக்குன்னே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. ஸோ அவங்கெல்லாம் பேசி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பொண்ணு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க.
மதுரையிலேருந்து ப்ரொஃபஷனுக்காக நீங்கள் சென்னை வந்திருப்பீங்களே, அந்த டைம்லாம் ரொம்ப பயந்துருப்பாங்கல்ல, நம்ம இங்கேருந்து நம்ம பொண்ணு அனுப்புகிறோம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அப்போல்லாம் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? ஆக்சுவலாக எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, ஸோ அவங்கள நம்பி தான் அனுப்புவாங்க. தனியாக அனுப்ப மாட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டாங்க, வேணாம் போவே வேணாம், எதுக்கு சென்னைலாம் அப்படி போக போய் வேணாம். எதுக்கு அப்படி போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நீ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற, ஏதோ சொல்கிற, சரி போய் ட்ரை பண்ணிட்டு வா அப்படின்னு ஃபஸ்ட் அனுப்புனாங்க. போய் சக்ஸஸாக முடிச்சுட்டு வந்தனால என் பொண்ணு முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். லைக் எந்த ஒரு மொமெண்ட்டில் உங்களுக்கு மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ், ஓகே நம்ம பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிடுறா, இனிமேல் அவளை விட்டுடலாம் ஃப்ரீயாக, அவளுக்கு பிடிச்சது பண்ணட்டும். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தைரியம் வந்து பொண்ணு எங்கே போனாலும் வந்துடும், நல்லா சேஃப்டியாக போயிட்டு வந்துடும் பண்ணு என்ன சொல்லுவார், கொஞ்சம் வாய் அதிகம், அதனால இந்த பிள்ளை கரெக்டாக போயிட்டு வந்துடும், பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால விட்டுருவாங்க. முன்னாடினே நான் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்போ இருந்தே அப்பா கான்ஃபிடண்ட்டாக விட ஆரம்பித்தாங்க. பட் இந்த ஃபீல்டு அப்படின்ற போது தப்பாக பேசிடுவாங்களோ பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தனால ஓகே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுவோம். எங்கள் அப்பா இப்போ 4 பேர்கிட்ட சொல்கிறாரு, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுது அப்படின்ற மாதிரி பேச அந்த அளவுக்கு சூப்பர் சம்மர் டிரான்சிஷனில். ஓகே, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்குல்ல உங்களுக்கு, ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி என் ஃபேமிலியில் நடந்துச்சு, என்ன நினச்சி ரொம்ப பெருமையாக நினச்ச தருணம்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரினா என்னென்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ரிலேட்டிவாக இருக்கட்டும், அப்பாவுமே முன்னாடிலாம் வேணான்னு சொன்னாங்களா, இப்போ எங்கள் அப்பா என்னோடதை எடுத்து ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருவார். எங்கள் அப்பா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப அது சின்ன விஷயம் தான், ஆனால் அது ரொம்ப பெருசாக தெரியும். சே என்னடா இதை கூட யூபி கூட எனக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு எங்கள் அப்பா. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, சே எங்கள் அப்பா வைக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அக்கா எல்லாருமே வந்து வேணாம், இது சரி வராது, கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியாது உனக்கு, எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது, வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அதனால எங்கள் அம்மா ஃபேமிலி சைடில் எனக்கு ஃபுல் சப்போர்ட். அந்த சீரியல் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டோம், அது நல்லா தொடர்ந்து வரும்னு. ஒரு 100 டேஸில் முடிஞ்சிருச்சு. அது எனக்கே ஆக்சுவலாக சங்கட்டமாக போச்சு. நாங்களுமே 100 டேஸில் முடியும்னு நினைக்கல. பட் அங்கே ஏதோ சேனல் இஷ்யூ, ஆர்டிஸ்ட் இஷ்யூனால ட்ரா பண்ணிட்டாங்க. ஐ திங்க் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க லாஸ்டா ஆமா, ஏன்னா சடனா சொல்லிட்டாங்க அது முடிஞ்சிரும், நான் நினைக்கல முடியும் அப்படின்னு. அப்பதான் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த யூபே ஷூட் வந்து 1 டே இருந்துச்சு. ஸோ அந்த 1 டேலேயே எனக்கு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் வந்துச்சு. அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்பதான் ஸ்டார்ட் அப் ஆச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களே அப்படின்னு. யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க அந்த செட்ல? சோபனா. எஸ், அவங்க தான் பார்ட்னர் மாதிரி கூட இருந்துட்டு எப்பயுமே அவங்க தான் இருப்பாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ தான் இருக்கும். சோபனா தான் ஃபுல்லாக இருப்பாங்களா. ஸோ மிஸ்ஸிங் யூ கேர்ள். என்னை எதிர்பார்க்காம நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது டக்குன்னு இப்படி கால் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க? ஆக்சுவலாக 100 எபிசோட் முடிஞ்சு. ஸோ அதோட எண்டப் பண்ணலாம், டேரக்டர் ரைட்டர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதனால சரி ஓகே இதை ட்ரா பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் ஸ்டோரியே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பில்டப் பண்ணலை. ஓகே, அடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சீரியல்ஸில் கமிட் ஆகிறீங்களா, இல்லை என்ன மைண்டில் வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இல்லை படங்கள் போகணுமா அந்த மாதிரி? ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் அது மூவியாக இருந்தாலும் சரி, ஒரு குட் பிளாட்ஃபார்ம், சீரியலாக இருந்தாலும் சரி, என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தானே. ஸோ அதனால் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, பண்ணலான் இருக்கேன். பட் என்ன இருந்தாலும் நம்ம ரீல் எடுக்கிறதா இருக்கட்டும், நம்ம வீட்டில் நம்ம கேமரா முன்னாடி பண்ணுறது, ஃபோனில் பண்ணுறதும், பட் ஆக்டிங்கிறது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நிறைய பேர் யூனிட்டில் இருப்பாங்க, நடிக்கிறப்ப கொஞ்சம் ஷையாக இருக்கும், நம்மளுக்கு இது கரெக்டாக நடிக்க வருமானது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் எடுக்கிறப்ப? என்ன உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது? ரீல்ஸ் எடுக்கும்போது கூட நம்ம ஃப்ரெண்ட் இருப்பாங்க நம்ம கூட பக்கத்தில், சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிற. ஃபஸ்ட்டு எனக்கு ரீலே ஹிட் ஆனது வந்து மார்க்கெட்டில் தான் ஹிட் ஆச்சு. ஸோ அங்கே ஒரு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஷார்ட்டை வைக்கும்போது நம்ம தப்பாக பண்ணால் ரீல்ஸ் வந்து திட்ட மாட்டாங்க, நம்மளே தான் திட்டிக்குவோம். என் ஃப்ரெண்டு தான் திட்டுவான், பரவாயில்லடா அப்படின்னு வாங்கிக்கலாம். பட் அவங்க முன்னாடி கேமராவில் திட்டு வாங்கும்போது நிறைய பேர் இருப்பாங்களா நம்ம சுற்றி. ஸோ அப்போ மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, சரி திட்டு வாங்கி கற்றுக்குவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. கதைகள் சூஸ் பண்ணுறப்பவே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மைண்ட் செட் வச்சுருக்கீங்களா? நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடிக்க வரணும் அப்படின்றப்பவே இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக நோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் நீங்கள் மைண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களே. மதுவை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நோ, எதெல்லாம் எஸ்? கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த போல்டான கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லேஜ் லுக் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகும்ன்றதுக்காக அதை நான் அப்படியே அட்மிட் பண்ணி பண்ணுவேன். ப்ளஸ் நோன்றது கொஞ்சம் அந்த ஆக்வர்டாக இருக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணும்போது அவங்களோட பேரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒன்று, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லா ரோலுமே கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தால் எல்லாமே பண்ணலான்னு ஒரு ஐடியா. யூடியூப்ல இருக்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி கிரியேட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ரீசெண்டாக வந்து நீங்கள் அஸ்வின் சாரு அவங்க வளகாப்புக்கு, மணியோட வெட்டிங்க்கு போனது, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ இந்த பாண்டெல்லாம் எப்படி கிரியேட் ஆச்சு?
அதே தான் ஒரு மீட்டப்பில் தான் மீட் பண்ணுவோம். இப்போது மணியும் நானுமே அப்படி தான் ஒரு மேரேஜில் மீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஃப்ளூயன்ஸருமே ஒரு மேரேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணி ஏதாவது ஹெல்ப்னா அவங்க கேட்பாங்க. இப்போ இந்த ஏதாவது ப்ரொமோஷன் வருதுன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் நான் இங்கே வரவா அப்படின்ட்டு வீட்டுக்குன்னா வர்றது. ஏன்னா நமக்கு யாருனே தெரியாதுல ஊருக்கு போகும்போது. ஸோ அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி ஒரு குட் பாண்டிங் ஆயிடுச்சு. அதுலேயுமே நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு ப்ரொமோஷன் வருது, இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு வரல, அந்த மாதிரி ஒரு பாண்டிங்லேயே பிரச்சனை வருது. ஓகே, அதுக்குள்ளேயே ஒரு சண்டை வருமா? ஓகே, இப்போ மணியை பற்றி நீங்கள் பர்சனலாக உங்களோட இது பற்றி சொல்லுங்க. ஏன்னா அவரை பற்றி நிறைய பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. இன்னமும் அவங்கள பற்றி அந்த மாதிரி ஒரு விஷயம் சூழ்ந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பர்சனலாக பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியல அஸ் அ பர்சனாக அவர் எப்படி? என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு குட் பர்சன், ஒரு நல்ல பையன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக அவனை பற்றி பேடாவோ எல்லாமே பேசிட்டு போகிறாங்க. எனக்கிட்ட இப்படி இருக்கான், நல்ல பையனாக தானே இருக்கான். ஸோ அதனால் அதுக்குள்ளேயே நம்ம போகிறதில்ல, அதை பற்றி பேசுறது இல்லை. சரி ஓகே, நல்லா இருக்கியா, நல்லா இருந்துருப்போ, அவ்வளோதான். பேசுறியா பேசலையா போ, அந்த மாதிரி தான் இருக்கிறது. அண்ட் வந்து இப்போ நம்ம இன்ஃப்ளூயன்சர்லேருந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறப்போ கண்டிப்பாக இந்த ஃபாலோவர்ஸ்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ மேஜராக எல்லாரும் பார்க்குறாங்க. எஸ், உங்கள் சினாரியோவில் அது நடந்துச்சா? இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களா, இவங்க போட்டால் அந்த வீடியோ இவ்வளோ மில்லியன் போகுமா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? நம்ம இப்போ நார்மலாக ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தாலே அதை வச்சு தானே ஜட்ஜ் பண்ணுறாங்க. இவ்வளோ ப்ரொமோஷன் இருக்குது, ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பேமெண்ட், இவங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. அதுலேயுமே நிறைய ஓடும். ஓகே, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது அதனால இந்த பேமெண்ட், உங்களுக்கு கம்மியாக இருக்குது இந்த பேமெண்ட், அந்த மாதிரி அதுலேயுமே நிறைய ஓடும். இப்போ ஓகே, ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 400Kலாம் இருக்கும்போது 800K பீப்புள்ஸ்லாம் கூப்பிடுவாங்கல்ல, அப்போல்லாம் எனக்கு தோணும் 400 இருக்கனால என்ன ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போல்லாம் தோணும் அப்படியே நடக்குமா? ஜுவல்லரி ப்ரொமோஷனுக்கு ஒன்று ரிஜெக்ட்லாம் ஆச்சு. என்ன சொல்கிறீங்க, ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற அதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க நிறைய. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவங்களோட வீடியோ எவ்வளோ ரீச் ஆகுது, இதுதான் மெயினாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பில்ட் பண்ண? ஒரு ஸ்டாண்டர்டான கேமராமேன்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீடியோ இப்போ எடுக்க போகிறோன்னா அவைலபிளாக இருக்க மாட்டாங்களே, நம்மளோட அவைலபிலிட்டிக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம அவங்கள வந்து நல்லவங்க நம்பி கேட்டுட்ருப்போம். அவங்க வந்து ஆனால் ஹெல்ப் பண்ணுறப்ப பண்ணியிருக்க மாட்டாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, தேவைப்படுறப்போ பண்ண மாட்டாங்க. அந்த விஷயம் வந்து அப்போ தான் அவங்கள பற்றி தெரியும். ஓ அப்போ வந்து நம்ம தேவைக்கு பண்ணியிருக்காங்க, நம்ம ஹெல்ப்னு வரும்போது வரமாட்றாங்க அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டேன். வீடியோஸ் போடுறனால போடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொன்னாங்க முன்னாடி. அது ப்ளஸ் அவ்வளோதான். இந்த மாதிரி கஷ்டம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே காற்றுல போயிடுச்சு. அதனால இப்போ எதுவும் தெரியல. இப்போ இந்த சாங் ரிலீஸ் அப்போவே கீழே வந்து நெகட்டிவாக கமெண்ட்ஸ்லாம் வருது, ரிப்போர்ட்லாம் வருது. நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு கீழேயோ இல்லை வந்து ரீலுக்கு கீழேயோ பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தால் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹேண்டில் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். பார்க்க மாட்டேன், டெலிட் பண்ணுறது விட்டுருவேன். அப்படியே விட்டுருவேன். போங்கடா நீ என்னடா பண்ணுவேன், பாதி இது ஃபேக் ஐடிஸ் அதில். அதை நான் போய் எவன்கிட்ட போய் பேச முடியும், அவன்கிட்ட போய் நான் வாதாடிட்டு இருக்க முடியுமா? எவனாவது ஒரிஜினல் ஐடியிலேருந்து பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு கேவலமான மைண்டில் இருப்போம். அப்போ அந்த கமெண்ட்டை பார்த்துட்டோன்னா நமக்கு அப்படியே சுருன்னு ஏறும். அப்போ போய் நான் அவனுக்கு வேணும்னு போயிட்டு வேறு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுவேன். நீ என்ன தைரியத்தில் அதை பண்ண அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்டோட ஐடியிலேருந்து போட்டேன் சிஸ்டர் சாரி அப்படின்னு வந்து சொல்லுவான். இந்த தைரியத்தில் அப்போ கமெண்ட் பண்ணுற நீ அப்போ பேசணும்ல என்கிட்ட, இந்த தப்பாக பண்ண நீ, அதனால நான் அந்த தப்பாக கமெண்ட் பண்ணினேன். அதில் ஒன்றுமே இல்லை, நீ அதுக்கு எதுக்கு பேட் கமெண்ட் பண்ணுற? அது என்ன இதுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த நிறைய வீடியோஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு. எந்த இதுனா ஸ்பெசிஃபிக்கெல்லாம் தெரியல. நான் நார்மலாக ஒரு சாங் ரீல் போட்டிருப்பேன், அப்படிதான் பாதி நடந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் அதில் ஒரிஜினல் ஐடிஸில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்க மாட்டான், ஒரு மூஞ்ச வச்சிருக்க மாட்டான், எதுவுமே இருக்காது. ஆனால் அதில் பேட் கமெண்ட் அவன் பண்ணியிருப்பான், தைரியமாக பண்ணியிருப்பான் ஃபேக் ஐடியில். உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப கோவம் வரும்? இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப கோவம் வரும். நான் பேட் வேர்ட்ஸ் பேசும்போது, அப்புறம் அதில் ஒன்றுமே இருக்காது, அதில் எதுக்கிட்ட இவ்வளோ பேட் கமெண்ட் பண்ணுற அப்படின்னமா, அதில் தான் எனக்கு ரொம்ப கோவம். இது வரைக்கும் எவ்வளோ ஐடி பிளாக் பண்ணியிருப்பீங்க? 100+. ஓகே. அண்ட் இப்போ வந்து என்னதான் ஒரு பக்கம் வந்து நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப நிறையா இருக்கும் உங்களோட பேஜை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து லைக் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு அந்த ஒரு ஃபீல் தரதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கும்ல உங்களுக்கு, ரொம்ப பாசிட்டிவான வேலை இருக்கட்டும். நான் உங்கள் வீடியோஸ் டெய்லியும் பார்ப்பேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட் மெமரிஸ்னு என்ன சொல்வீங்க? ஐயோ நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பேர் மட்டும் ஸ்பெசிஃபிக்கெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களோட. ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நினச்சதே என்னோட வாய்ஸ் தான் எனக்கு வந்து ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கட்ட குரலாக இருக்குது, பையன் வாய்ஸ் அப்படின்னு என் கூட இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கள், ஆம்பளை தொண்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் நான் ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆனால் நான் இப்போது செகண்ட் ஐடியில் வந்து என்னோட ஓன் வாய்ஸில் தான்
கான்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் உங்கள் வாய்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது பா அப்படின்னு இருக்கும். சார் செம்ம என்னோட வாய்ஸா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நீட்டாக பண்ணுறீங்க, இப்போ இருக்கிறதுல வந்து வேறு மாதிரி பண்ணுறது இல்லாமல் இப்போ நீட்டாக பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த நிறைய இப்போ ஆன்லைன் ப்ரொபோசல்ஸ்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்க்கு உங்களுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் ஒரிஜினலாக இல்லைன்னு கூட அது ஃபீலே வராதுங்க நமக்கு. எப்படி தெரியும், ஒரு சீரியஸாக ஆனால் அது ஃபீலே வராது. லவ் யூன்னு ஒரு பையன் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு அதில் தெரியாது நீ என்ன எதை நினச்சி நீ பண்ணியோ எதுக்காக பண்ணியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் பெருசாக எனக்கு தெரிஞ்சதில்லை. சாரி, ஏன்னா அவங்க வந்து எமோஷ்னலாக எவ்வளோ தான் பேசியிருந்தாலும் அது எனக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆனதில்லை. அதனால அதெல்லாம் பெருசாக தெரியாது. படிப்பீங்களா? இப்போ பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் அனுப்புகிறாங்க, அதெல்லாம் படிப்பேன். ஏதாச்சும் ஒரு வியர்டான ஒரு ப்ரொபோசல் இல்லை வியர்டாக வந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய பக்கத்துக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்திருக்கா? நிறைய இருக்குது, ஆனால் அது ஸ்பெசிஃபிக்காக தெரியல. இதுதான் ஐடியெலாம் நோட் பண்ணி தெரியல. ஒரு பேராகிராஃப் கவிதை எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட இவ்வளோ பெரிய கவிதை நான் எப்படா படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கவிதைலாம் சென்ட் பண்ணியிருக்காங்க நிறைய எனக்கு. உங்களோட டிக்ஷனரியில் வந்து உங்களோட ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ரீம் ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும்? எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணுங்க, என்னோட ஃபீல்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் என்னோட கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். என்னோட கேரக்டர் வந்து யாருக்குமே செட் ஆகாது, டக்குன்னு செட் ஆகாது. அதனால அவங்க செட் பண்ற மாதிரி செட் ஆகுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் என்ன பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், கேர் பண்ணிக்கணும். நார்மலாக கேர்ள்ஸுக்கு இருக்கிறது தான், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. என்ன கேரக்டர் அப்படி ஏன் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க? அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியலையே, டஃப் டு ஹேண்டில் மாதிரிலாம் எங்களுக்கு தெரியலையே அப்படி சொல்கிறேன். இந்த சீக்ரெட் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே ஓப்பன் டாக்காக இருக்கும், பட்டார்னு மூஞ்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ளஸ் இந்த பின்னாடி பேசுவாங்கல்ல, அவங்கள வந்து டக்குன்னு பேசிடுவேன். எனக்கு பிடிக்காது அந்த பின்னாடி பேசுகிற வேலையை அது. ஸோ அதனால என்னையும் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த என்ன பட்டு பட்டுன்னு பேசுது யார் இது அப்படின்ற மாதிரி இருக்கும், மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவீங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. ஸோ அந்த இது இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் செட்டப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். மற்றபடி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜோன்லலாம் சூப்பராக இருக்கும், டக்குன்னு கனெக்ட் ஆகிடுவேன், அதெல்லாம் ஓகே. பட் பார்ட்னர் அப்படின்னும் போது கொஞ்சம் நான் பேசுறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஓ, அப்படி நான் பேசுறத கேளுங்க, நீங்க பேசுறது நான் அப்புறம் கேட்குறேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஸோ வந்து சொல்லுங்க, ஏதாச்சும் வந்து எங்களுக்கு ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் சொல்லுங்க. ரெகுலராக வந்து என்ன பண்ணீங்க? எங்கே இருக்கு ஸ்கின் கேர்லாம் பெருசாக பண்ண மாட்டேன்னா, அம்மா தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட, தயிர் போடு, அப்புறம் வந்து இந்த சாண்டில் வுட் இருக்குல்ல அதை போடு. ஏதாச்சும் ஒரு ஃபாலோ பண்ண ரெமெடி இருக்கா? அது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தயிர் போடுவேன், தயிர் டர்மரிக் இருக்குல்ல அது போடுவேன். டேர்னுக்கு ரொம்ப இதாகும். நான் வெயிலில் போயிட்டு வந்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே டேர்ன் ஆகிடுவோம்ல, ஸோ அதனால அப்போ அதை ட்ரை பண்ணுவேன். வெறும் தயிரும் டர்மரிக் இப்போ ட்ரை பண்ணது வந்து காஃபி தூள் இருக்குல்ல, காஃபி தூள், சுகர், அப்புறம் டர்மரிக், ஹனி அதெல்லாம் சேர்த்து இப்போ போன வீக் ட்ரை பண்ணேன். ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆச்சு, சீரியஸாக ஒர்க் ஆச்சு. நான் அதை ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். இப்போ நிறைய வந்து இந்த சீரம்ஸ், லோஷன்ஸ் நிறைய ஏதாவது யூஸ் பண்ணாங்க, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களா? அது நார்மல், நம்ம மேக்கப் எங்கேயாவது வெளியே தேவைன்னா போடுவேன், மற்றபடி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அண்ட் ஹேர் கேர். பெரிய ஹேர் நீங்க தான் கட் பண்ணிருக்கீங்க, நாங்க அதையும் பார்த்துருக்கோம். ஹேர் கேர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வெந்தயம் இருக்குல்ல அது ஊற வச்சு குளிப்பேன், அவ்வளோதான். ஊற வச்சு அரைச்சு ஆயில் அதில் சேர்த்து ஒரு 20 to 15 minutes வச்சுட்டு குளிச்சிடும், அவ்வளோ. ஹேர் பேக் மாதிரி ஏதாவது பர்டிகுலராக ஆயில் வீட்லேயே செஞ்சு? அதெல்லாம் கிடையாதுங்க, வீட்டில் கோகோனட் ஆயில் இருக்கா எடுத்து தேய்ச்சிட்டு முடிச்சிடுறது, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஏன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் வேறு, இனிமேல் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணும் ஹேரை? போதும், ஆயிலே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ப்ளஸ் அந்த ஃப்ரிஸினஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சீரம், அவ்வளோதான். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள், சீரியல் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ வி விஷஸ் ஃப்ரம் ஆர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. EVP Trade and Convention Center, பூந்தமல்லி. Biggest event destination, 8,000+ parking.